காலையில் செம பனி. அதுமாரி நம்ம வேறு சாத்தனூர் டேமுக்கு ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறேன். நீ காலையிலே சாப்பாடு எடுத்துன்னு வந்தால் தான் வச்சுருப்போம், வர்றதுக்கு 7 மணி ஆயிரும் சொல்லிட்டாங்களா. நான் காலையில் 7 மணிக்கெலாம் 6:30க்கெலாம் வந்துட்டு சமைக்கல. சத்து மாவு, முட்டை, பிஸ்கெட்டு இதெல்லாம் எடுத்துன்னு அப்படியே வந்துட்டேன். ஏன்னா நைட்டு செம உதுருன்னு ஒதுச்சு, குண்டாலாம் கழுவே இல்லை, அதனால் நான் அப்படியே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா ரோட்டில் காக்காலாம் மேய்ஞ்சிட்ருக்கு. அவங்களுக்குலாம் குளிராதான் தெரில, எனக்கு தான் விடன்னு ஒதுது. பனி மூட்டமாக இருக்கா, நாய்ங்கெல்லாம் சுருண்டு படுத்துட்ருக்கு. ஐயோ, கை கால்லாம் மறுத்து போச்சு, சில்லு அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நேராக போயிட்டு சுமதி கடையில் போயிட்டு ஒரு டீ குடிச்சேன்னா, டீ வேறு சக்கரை போட்டு பாயாசம் மாதிரி கொடுக்குது அந்த பிள்ளை. நான் திரும்ப சொல்கிறேன், எனக்கு காலையில் பாயாசம் குடிக்க பிடிக்காது பிள்ளை, எனக்கு டீ வந்து சக்கரை இல்லாமல் கொஞ்சம் கொடு, சக்கரையே இல்லைன்னா கூட குடிச்சிருவேன் அப்படி சொல்கிறேன். அப்போ கூட அது என்ன பண்ணுதுன்னா சர்க்கரையை கொட்டி தான் கொடுக்குது. அப்படியே குள்ளூரில் உதிரினே வந்து அப்புறமா முட்டை பத்தலை, 8 முட்டை தான் இருந்துச்சா. அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப ஷெல்டரில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் முட்டை, வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடையாது. ஷெல்டரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். திரும்பவும் போயிட்டு ஒரு 1/2 டசன் முட்டை, அந்த கேஎஸ்டி ட்ரேடர்ஸா அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது சாத்தனூரில். கேஎஸ்டி ட்ரேடர்ஸ் தான் நினைக்கிறான். அந்த கடையில் போயிட்டு வாங்கினேன். அந்த அண்ணா அப்போ தான் வந்து கடையை திறக்கிறாரு. திறந்ததும் நான் சொன்னேன், அண்ணா லேட் ஆகுமா அப்படின்னா, இல்லைம்மா திறந்ததும் அப்படின்னாரு. சரி, வருமானம் அப்படின்னு நினச்சார் போல இது. அப்புறமா முட்டை வாங்கிக்கிட்டு, எத்தனை முட்டை கேட்டார். 6 முட்டைண்ணா அப்படின்னு சொன்னேன். நான் 1/2 டசன் சொன்னேன், அவர் 6 முட்டையாக கேட்குறாரு. சரி, 1/2 டசன்லேயும் 6 முட்டையிலையும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்து இப்போ அதுமாரி நம்ம கால் பண்ணால், நான் மாடு பிடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கம்மா, நான் மெட்ராஸ்காரங்க வீட்டாண்ட இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இல்லை, நீ மாடு பிடிச்சிட்டு போத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளிரில் நாளைக்கும் காலையில் தான் வரணும் இந்த டைமுக்கெலாம். ஆனால் இந்த டைமுக்கு டாக்ஸ் வந்து குளிரில் பத்துட்ருப்பாங்க. இந்த டைமில் சாப்பிடுவாங்களான்னு தெரில. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் இந்த டைமுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன், காலையில் போய் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் 3 மணிக்கு அந்த மாதிரி மாற்றினேன். அல்மேல் அம்மாவால் தான் மாற்றினேன். அது கூட அவங்க எப்போ வேலைக்கு போயிட்டு ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைமில் தான் டாக்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், தேனம்மா இருந்தப்போ அவங்க வருவாங்க. அதுக்கப்புறமா என் தம்பி கொஞ்ச நாள் கூட இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், அவனும் கோச்சிட்டு போயிட்டான். அவன் வேலைக்காரன் இல்லையாம்மா, ஸ்டாஃப் ஹெச்பிடி ஸ்டாஃப் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேலைக்காரன் இல்லை அப்படி சொல்லிட்டான். ஒரு நிறுவனத்தோட ஸ்டாஃபாக இருக்கிறது இல்லை, அப்படி என்ன கஷ்டம்னு தெரியல அவனுக்கு. நானும் ஸ்டாஃப் தான்டா அப்படி சொன்னேன். உங்களுக்குனாச்சும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெனுமரேஷன்னாச்சும் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு காசு கொடுக்கறதுக்கு கூட யாரும் இல்லைடா அப்படி சொன்னால் கூட ஸ்டாஃப் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சு நின்றுட்டான். சரி, ஓகேடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது இல்லாமல் கடைசியாக கொஞ்சம் சண்டைலாம் வந்துச்சா, அதனால இப்போ அவன் வரலையா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் திரும்பவும் அவனை கூப்பிட்றதுக்கு பயமாகவும் இருக்குது, திரும்ப சண்டை போட்டால். இப்போல்லாம் நான் வளர்ந்துட்டேன். அப்போ தான் சின்ன பிள்ளை திட்டினா கூட வாங்கிக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் வளர்ந்துட்டேன்னா, இப்போ தான் வளர்ந்துருக்கேன். யார் திட்டினாலும் சுருன்னு கோவம் வருது. மதிக்கலின்னா அதை விட என்னை விட சின்ன பிள்ளை என்னை பார்த்து திட்டுறதா அப்படின்ட்டு. அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா கல்லுலாம் எடுத்து அடிப்பான், கண்ட மீனுக்கு பேசுவான். அதனால் என் பெரிய தம்பி, என் சின்ன தம்பிக்கிட்டேயும் அவனும் அது மாதிரி தான் பண்ணுவான். ஆனால் சுத்தமாக வாய்ப்பேச்சே பேச மாட்டான் நான் அவங்ககிட்ட. எனக்கு அப்படிலாம் பேசினா பிடிக்கவே பிடிக்காது. அப்படி ஆயிடுச்சா. இப்போ தான் வந்து திவ்யா கூட இருந்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் திவ்யாவும் சொன்னவங்களும் சரி, ஓகே, இதுக்கு மேலே யாரையும் கூப்பிடக்கூடாது, அடுத்து வந்து ஃபுல் சேலரி கொடுத்து தான் ஒரு ஸ்டாஃப் போடணும் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். டெய்லி ஒரு 500 ரூபா 300 ரூபாய் இப்படி டொனேஷன் வந்துருந்துச்சு. டெய்லி இல்லை, மாதத்தில் மொத்தமே. காமராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு 500 ரூபா அனுப்புவார். அப்புறம் யாராச்சும் ஒரு 200 ரூபா அனுப்புவாங்க. ஒரு 35 கிலோ அரிசிக்கு மட்டும் அப்படியே காசு சேர்ந்துட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து 200 கிலோ அரிசி வேணும் மாதம் பிறந்தா. அப்புறம் பார்த்துட்டே இருந்தால் டொனேஷனே வரல. இப்போ ஜெயபாரதனும் காசு அனுப்பலின்னா செத்தோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேலைக்கு வேறு போவே இல்லையா. டைப்பிங் ஒர்க்கும் எதுவும் வரமாட்டேங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட் விட்டு போச்ச மாதிரி ரொம்ப சேட் ஆகிட்டான். அப்புறமா ஒரு 2 மாதம் எங்கள் அக்காக்காரி வந்து காசு அனுப்பிச்சிட்டு இருந்தா ரகசியமாக. அப்புறம் இப்போ இந்த மாதமும் காசே அனுப்பலை. நேற்று இன்னும் அதிசயமாக 400 ரூபா தான் எடுத்துன்னு வந்து கொடுத்தா.
சரி ஓகே வந்த வரைக்கும் லாபம் ஏண்டி இன்னும் ஒரு 100 ரூபாய் போட்டு கொடுக்கக்கூடாதாடி அப்படி சொன்னா அப்படின்னு பேனு முடிக்கிறா. குத்துதே பெரிய விஷயம், இன்னும் 100 ரூபாய் கேட்குறா அப்படின்னு நினச்சாப்பல. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட தான் அப்பப்போ ஆட்டையை போட்டுக்கிறேம்மா 100 ரூபாய் கொடுமா, அம்மா 50 ரூபாய் கொடுமான்னுட்டு. அதுவும் ரொம்ப சீன் போடுது. இப்போ அது சீன் போடுறதுனால இருந்தாலும் பரவாயில்ல, போடுற சீனு நீ போட்டுனே இரு, என்ன கேட்கறது நான் கேட்டுனே இருக்கிறேன்ட்டு கொஞ்ச நாளைக்கு தான் நான் வேலைக்கெலாம் போகிற வரைக்கும் அப்படின்னு நினச்சின்னு அப்படியே இருக்கிறேன். இப்போ என்னாச்சுன்னா என்ன கதைன்னா எனக்கு பயங்கரமாக குளிருது. என்ன பண்ணுறதே தெரில. அந்த குண்டான் கழுவுறதுனால இந்த புண்ணு வேற ஆறவே மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சோண்டு சின்னோண்டு இருக்குது. அது ஃபர்ஸ்ட்லாம் கையெல்லாம் பயங்கரமாக வீங்கிட்டு இருந்தது இந்த நாய் கட்சி புண்ணு. திரும்ப திரும்ப தண்ணியில் கை வைக்கக்கூடாது சொன்னாங்களா, திரும்ப திரும்ப தண்ணியில் கை வச்சு குண்டான் எங்கள் அம்மா குண்டான் கழுவிலாம் குத்துட்டு இருந்துச்சு. இப்போ அது என் பேத்தி தூக்க போகிறோம், என் பேத்தியை தூக்கணும்னு சீன் போட்டு குண்டான் கழுவ மாட்டேங்குது, நாய்கிட்ட வர மாட்டேங்குது. அது ஒரு சீன் போடுது. காலையில் இருந்ததும் அது அம்மா பாட்டுக்கு கிளம்பி போயிடுது. என்னமோ தெரில இந்த அம்மாங்களால் வந்த வேணை. இப்போ திரும்பவும் என் கையில் அந்த சீல் வைக்குது. தண்ணி அப்போயே சொன்னார் டாக்டர், தண்ணியில் கை வைக்காத சொன்னார். நான் திரும்ப குண்டாலாம் கழுவி திரும்பவும் புண்ணு பெருசாக ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சினேன். அதுதான் அது சின்ன சின்ன காஞ்ச மாதிரி இருந்துச்சு. திரும்ப அதுலேருந்து சீழ்வது, தண்ணியில் கை வச்சதும் சீழ்வது, அது சரியாயிரும். இதுதான் வாழ்க்கை ரொட்டீனா. ஹாய், இதோ மெட்ராஸ்காரங்கள எள்ளு தண்ணி காலையில் எங்கேயோ எள்ளு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அந்த மெட்ராஸ்காரன் தான். ஆனால் காலையில் ஒரு சார் வணக்கம் அப்படின்னு. எனக்கு இந்த மெட்ராஸ்காரன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே அழகாக இருப்பார். அழகானா முடியெலாம் வெள்ளையாக இருக்குதா, அப்படியே செம்மையாக இருப்பார். அப்படியே படிக்கட்டில் ஏற்பட்டு அதை விட அவங்க ஒய்ஃபில் அழகாக இருப்பாங்க. அப்படியே பூ வச்சுட்டு சாரீ கட்டினாங்கன்னா செம்மையாக இருப்பாங்க. எனக்கு அவங்களையும் ரொம்ப பிடிக்குமா. இங்கே அவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கே. அந்த மாதிரி ஃபஸ்ட்லாம் பிருந்தா பேக்கரி அண்டை போய் நின்னா தான் கொஞ்சம் அன்றைக்கி நாளே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேக்கரி மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அந்த கேரக்டர்ஸ்லாம் அங்கே இருந்த கேரக்டர்ஸ்லாம் ஒவ்வொருத்தங்களாம் அங்கங்கே அப்படியே போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்கு எனக்காக யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சண்டை போகிறதுக்கோ இல்லை சரிவா ஒரு டீயை குடிச்சிட்டு போ அப்படி சொல்கிறதுக்கோ அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ அதனால் நான் அங்கே போகிறதே விட்டுட்டேன். அடிக்கடி போகிறத விட்டுட்டேன். அது இல்லாமல் எக்ஸாம் எழுதுறதுக்கு திருவண்ணாமலைக்கு அங்கே இங்கே அப்படிலாம் அழிஞ்சிட்டே இருந்தேன். அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஆலிம் போனால், அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் போயிட்டா, அதுக்கப்புறம் ஆமாம் அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அங்கே அந்த விஜய் இருந்தான், விஜயும் போயிட்டான். அப்படியே பார்த்துட்டு அங்கே 3 பேர் தான் இருந்தாங்களா. இருந்தாலும் அங்கே போய் நிற்கும்போது ஒரு ப்ளஷர் இருக்கும்ல, ஒரு சந்தோஷம். அங்கே நிறைய பேர் வருவாங்க, வேடிக்கை பார்ப்பேன். அந்த ப்ளஷர் போயிடுச்சு. அதனால் அப்படியே இருக்கும். ஓகே, பால் ஊற்றுறதுக்கு வந்திருக்காங்க. சரி நான் போகிறேன், பாய்.